ఏమండి బాగుండారా? మంచి బాగుండారండి. నువ్వు ఎట్లా ఉండారే? నా బాగుండారండి. ఇల్లులో అందరూ బాగుండారా? అందరూ బాగా ఉండారండి. చాలా ஆசீர்வாதத்தில் అందరూ బాగుండారండి. என்னங்க திடீர்னு தெலுங்கில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்னங்க பண்ணுறது? திருவண்ணாமலை எல்லோரும் தெலுங்கில் தான் பேசின்னு இருக்காங்க. போன வாரம் టీ సాపలాன்னு టీ కడికి పోయిட்டு నిన్న రండి రండి ఏమి కావాలా, టీ కావాలన్నా కాఫీ కావాలన్నా அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் பேசி எங்களை வெறுப்பேற்றினார் அந்த டீ கடைக்காரர். ஏன்னா அவரை சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா வரவங்கெல்லாம் திருவண்ணாமலைக்காரங்களே வரதே இல்லை. எல்லாமே ஆந்திராக்காரங்க, தெலுங்கானா பீப்புள் இவங்க தான் வராங்க. அது மட்டும் இல்லை, கர்நாடகாக்காரங்க, பக்கத்து ஸ்டேட்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுகிற ஆட்கள் திருவண்ணாமலையில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இது காரணம் யாருங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க, நம்ம அண்ணாமலையார் தாங்க. அண்ணாமலையார், கிரிவலம், கோயில் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது திருவண்ணாமலை. ஆந்திராக்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் வந்து ஃபுல்லாக இங்கே தெலுங்கு தான் இருக்குது. எல்லா போர்ட்லேயும் தெலுங்கு இருக்குது. எல்லா ஹோட்டல்லையும் பேசுகிற மொழி எல்லாமே தெலுங்கு. எங்கெங்கும் காணிடும் சக்தியடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி எங்கெங்கும் காணிடும் தெலுங்கடான்னு மாறி போச்சு. அது மட்டும் இல்லைங்க, வரட்டும், திருவண்ணாமலை வளருது, கிரிவலம் நிறைய லட்சக்கணக்கான பேர் வராங்க, மக்களுக்கு வியாபாரம் ஆகுது, வியாபாரம் மூலியம் மக்களுக்கு லாபம் கிடைக்குது, நிறைய லாட்ஜில் தங்குறாங்க, கோயிலுக்கு வருமானம் வருது, அதெல்லாம் சரிதாங்க. ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் தெலுங்கில் பேசுறதால இது நம்ம ஊர் தானா, இது தமிழ்நாடு தானா, இது ஆந்திராவா, நம்ம எந்த ஊரில் வாரம் நம்மளுக்கே சில நேரங்களில் குழப்பமாயிடுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ எலெக்ஷன் போச்சு இல்லையா, 2024 நாடாளுமன்ற தேர்தல். அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, கிட்டத்தட்ட 30,000 பேர் ஆந்திரா தெலுங்கானா பீப்புள் திருவண்ணாமலை ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க, திருவண்ணாமலை பீப்புளாக மாறிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு 30,000 பேர் இங்கே திருவண்ணாமலை ஓட்டு போட்டிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாபு, அது மட்டும் இல்லை பாபு, தெலுங்குக்காரங்க கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும், அதாவது 2022 2023 அந்த வருஷத்தில், அந்த ஃபைனான்சியல் இயரில் திருவண்ணாமலையில் மட்டும் 100 கோடிக்கு மேலே, அதாவது தோராயமான கணக்கு தான் இது, பொதுமக்களுக்கு தெரிய வந்த கணக்கு தான் இது. பொதுமக்கள் மூலிமா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க மூலிமா கிடைச்ச ஒரு அஃபிஷியல் தகவல் தான் இது. 100 கோடிக்கு மேலே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க பாபு, தெரியுமா உங்களுக்கு? சரி, வாங்கி போட்டோம், அதனால் என்னான்னு சொல்கிறீங்களா? அது இல்லை பாஸு, இப்போ வாடகைக்கு வரவங்க யாருமே நீங்கள் தமிழ் ஆளாக இருந்தால் உங்களுக்கு வீடுக்கு வாடகை இல்லை, தெலுங்கு ஆளாக இருந்தால் வாடகை வரேன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? தமிழ் ஆளாக இருந்தால் 5,000 ரூபாய்க்கு வாடகை விட்டால் அவங்ககிட்ட 10,000 ரூபாய்க்கு வாடகை விடலாம்ல. அது மட்டும் இல்லை, வாடகை வர வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எல்லாருமே லாட்ஜ் ஆக்கிட்டாங்க. எல்லா மொழியிலையும் போட்டு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போட்டு இங்கே ரூம் வாடகை கிடைக்கும், இங்கே ரூம் வாடகை கிடைக்கும், தினசரி வாடகை கிடைக்கும், 1 மணி நேரத்துக்கு வாடகை கிடைக்கும், வாரத்துக்கு வாடகை கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் இப்படி வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு லோக்கல் மக்களுக்கு விடாமல் வெளியூர் மக்களுக்கு, குறிப்பாக ஆந்திரா மக்களுக்கு வீடு விடுறாங்க. அதுவும் மாதத்தில் பௌர்ணமி நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் கட்டணம், ட்ரிபிள் கட்டணம் போயிட்டுருக்குங்க ரூம் ரேட்லாம். என்னடா கொடுமை, இப்படிலாம் போயிட்டுருக்கு, இது எங்கே போய் முடியுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இது நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம சொந்த ஊர்லேயே நம்மளை ஒரு அந்நியப்படுத்தி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடித்து வெளியே தத்திட்டு, இது எங்கள் ஊரா, நீங்கள் வெளியே போடான்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. இங்கே இலங்கையிலையும் மலேசியாவிலையும் மற்ற நாடுகள் நடந்துச்சு இல்லையா, அதுமாதிரி நடந்து நம்ம தமிழர்களை விரட்டிட்டு ஆந்திரா பீப்பிளை குடியேறிட்டா நான் என்ன பண்ணுறது, ரொம்ப பயமாக இருக்குதுங்க. கடைசியில் நாங்கள் வேறு எங்கே போகிறது? எங்கள் அண்ணாமலையார் தான் வேண்டி நிற்கணும். நீங்கள் தான் எங்கள் மக்களை காப்பாற்றணும் அண்ணாமலையாரே.